பெருமாள் முருகன் சிறுகதைகள். ரேக்கை. வாசிப்பது சந்தீப். வயிறு கழுவும் பொருட்டு நகரத்தில் வந்து விழுந்தவன் நான். எத்தனையோ விஷயங்களில் நகரத்தை சகித்துக் கொண்ட போதும் வசிப்பிடம் பற்றியதில் மட்டும் முடியவே இல்லை. நான் தங்கியிருந்தது குறுகலான, அரைப்பாதம் வைத்து ஏறுமளவுக்கான மாடிப்படியைக் கொண்ட 4 பொந்துகளில் ஒன்று. எப்பொழுதும் நுரைத்துக் கிடக்கும் கழிவறையும் சாக்கடை ஊறும் கிணறும் எங்கள் பாக்கியம். இரவும் பகலும் வெந்துபிட்டு தின்கிற மாதிரி ஆயாசம் கொண்டு கிடக்கும். உடலின் வெம்மையை தணித்துக் கொள்ளும் பொருட்டு நல்ல காற்றை 4 இழுப்பு இழுக்கும் சந்தோஷத்திற்காக விடுமுறை நாட்களின் மாலையில் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வெளியே போவேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நகரச் சந்தடியை கடந்துவிட்டால் வீடுகளின் நெருக்கம் குறையத் தொடங்கும். கான்கிரீட் கட்டடங்கள் ஒன்றிரண்டே தென்படும். இடையிடையே பசுமை ஏறிய கையகலத் தோட்டங்கள் வரும். அப்படியே போய்க் கொண்டிருந்தால் அது வரைக்கும் இருந்து உலகத்திற்கு தொடர்பில்லாத சாலையை அடைந்துவிடலாம். இருபுறமும் கூடாரமாய் அடர்ந்து புளிய மரங்களினூடாக வயல்களும் பறவைகளும் நிரம்பிய அதன் வழியே போய்க் கொண்டே இருக்கலாம். மாலையின் உக்கிரமற்ற கதிர்கள் புளிய மரத் தழைகளினூடே பரவி மெல்லிய டிசைன்களை தாக்கித்தானில் வரைந்திருக்கும். அந்த நேரம் மனம் விசாலம் கொள்ளும். எவ்வளவு முயன்றாலும் தவிர்க்க முடியாது மனிதத் தலைகளின் நெருக்கம் இங்கு அறவே இல்லை. அது ஒன்றே ஆசுவாசத்திற்கு போதுமானது. வயல்களிலும் சாலையின் நீண்ட இடைவெளிகளிலும் எங்காவது தென்படும் மனிதர்கள் கண்டறியாத பறவை போன்றவர்கள். ஆச்சரியமாய்த் தோன்றி செடிகொடிகளுக்குள் கரைந்து போவார்கள். வாரம் 1 முறையோ 2 முறையோ இப்படியான சைக்கிள் பயணம் மனசையும் உடலையும் நிரப்பி புதுப்பித்துக் கொள்ள உதவும். அன்றைய மனநிலைக்கேற்ப சைக்கிள் மெதுவாகவோ வேகமாகவோ ஓடும். நெடுந்தூரம் சென்று கொண்டிருப்பேன். சில சமயம் அடுத்த நாள் காலைதான் நகரத்திற்கு திரும்பும்படி நேரும். அன்றைக்கு மனசு மிகவும் குதூகலப்பட்டிருந்தது. சைக்கிளை உதைத்தெறிந்துவிட்டு புளியமர விளார்களைப் பிடித்து தாவிக்கொண்டே போக வேண்டும் என்கிற அளவு. சைக்கிள் மிதமான வேகத்தில் போய்க் கொண்டேயிருந்தது. மனசு சும்மா இருப்பதை விரும்பவில்லை. உதடு குவித்து பறவை குரல்களுக்கு எதிர்வினை போலவோ அவற்றோடு கலந்துவிடவோ சீழ்க்கை தொடங்கியது. பறவை குரல்களை மிஞ்சிச் செல்ல வேண்டி நீண்டதாகவும் சத்தமாகவும் சீழ்க்கை இருந்தது. 2 கைகளையும் விட்டுவிட்டு லேசாகப் பின்பக்கம் சாய்ந்தபடி அழுத்தினேன். ஹேண்டில் பாரை விட்டுவிட்டதில் சைக்கிளும் சுதந்திரமாக உணர்ந்தது போல. அதைக் கட்டுப்படுத்த ஏதேனும் முயன்றால் என்னை மீறிப் போய்விடும் என்றும் பயம். அதன் போக்கில் விட்டாயிற்று. நரம்புகள் உடலில் இருப்பதைக் காட்டிக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்ததென விளைத்துக் கொண்டன. எதையும் அனாயாசமாக எகிரிக் கடந்துவிட முடியும் எனத் தோன்றியது. விளையாட்டுப் பருவத்தின் உடல் திரும்ப கிடைத்திருந்தது. அழைத்துக் கொண்டிருந்த எல்லாம் உடைந்து போயின. அவ்வளவு விஸ்தாரமான சாலையில் நான் மட்டுமே போய்க் கொண்டிருந்தேன். எனக்கென்றே அமைக்கப்பட்ட பாட்டை. 4 புளிய மரங்களுக்கு அப்பால் வேரடியில் கிழவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். சைக்கிள் நிதானித்து நகர்ந்தது. சுற்றிலும் கந்தை கிழிசல்கள் பரப்பிக் கிடக்க உள்ளே உட்கார்ந்து மெல்லப் பிரித்து வகைப்படுத்திக் கொண்டிருந்தான். அவரது இத்தனை கால உழைப்பும் அந்த மூட்டைக்குள் அடங்கியிருக்க வேண்டும். கைகளால் தடவி எடுத்து கண்ணுக்கு மிக அருகில் கொண்டு வந்து உற்று உற்று பார்த்து பிரித்துப் போட்டான். வேறு எதையும் கவனித்ததாகவே தெரியவில்லை. சைக்கிளின் மணியை வெகுவேகமாக அடித்தேன். காதுகளை பீத்து பாய்ந்தது ஒலி. அவன் தலை நிமிரவில்லை. சீழ்க்கையை உயர்த்தினேன். அவன் செவிடாகவும் இருக்கக்கூடும். இப்போதைக்கு என் முன் இருந்தவன் அவன் ஒருவன்தான். துள்ளலும் உற்சாகமும் கொண்ட பயணியை கவனியாமல் பழங்கணக்கு பார்க்கும் அவன் சொட்டை மண்டையை உடைத்தாலென்ன? வேகமாக மிதித்து அவன் பக்கம் நகர்ந்து பருந்தின் சிரமமற்ற ஒரு பக்கச் சாய்வு போல சைக்கிளை அவன் புறமாய்ச் சாய்த்து தூய்ச்சு என்று ஊங்காரமிட்டு காக்கையாய் அவன் தலையில் ஒரு தட்டு தட்டிவிட்டு நிமிர்ந்து எழுந்து மீண்டும் ஓட்ட ஆரம்பித்தேன். சைக்கிள் என் மனசுக்கேற்ப நடந்து கொண்டது. அவ்வளவு இலகுவாய் ஒரு நாளும் அது ஓடியதில்லை.
கிழவன் பீதி கண்டிருக்க வேண்டும். தள்ளாட்டத்தோடு எழுந்து எதிரில் உற்று பார்த்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு நான் தென்பட்டிருக்க வாய்ப்பில்லை. கிழட்டு நடுக்கம் இன்னும் கூடட்டும். மலைகளையும் வனாந்தரங்களையும் கடந்தேறி என் சைக்கிள் போவதாக பாவித்துக் கொண்டேன். உற்சாகத்தின் அளவு கூடிக்கொண்டே இருந்தது. கொஞ்ச தூரத்தில் பெண்ணொருத்தி போவதைக் கண்டேன். இது போன்ற ஓரிடத்தில் மனிதர்களே அபூர்வம். அதுவும் பெண். தூக்கிச் செருகிய கொண்டையும் புழுதி படிந்து செம்பட்டை பூத்திருந்த மயிர்களும் அவள் அந்தப் பக்கத்துக்காரிதான் என்பதை தெரிவித்தன. அவளும் இந்தச் சாலையில் என்ன வந்துவிடப் போகிறது என்ற தெனாவெட்டில் நடுவில்தான் நடந்து கொண்டிருந்தாள். சைக்கிளின் எந்த கிரீஸ் சத்தமும் எழாமல் பூனை போல் நகர்ந்து அவள் அருகில் சென்றதும் கிணி கிணி என்று மணி அடித்தேன். திடீரென்று காதருகில் ஒலித்த சத்தத்தில் பயந்து அலறி ஓரத்துக்கு ஓடினாள். கடந்து போகும் பொருட்டு நானும் ஓரத்திற்கு திருப்பினேன். சாலைக்குள் ஓடினாள். சைக்கிளும் அந்தப் பக்கம் நகர்ந்தது. அவள் பதட்டத்தை புன்னகையற்று மனசுக்குள் ரசித்தபடியே கொஞ்சம் கூட திட்டமிடாமல் எதேச்சையாக நடந்தது போல் அதை அமைத்துக் கொண்டேன். போதும் என்றானதும் ஓரமாகப் போயித் தொலையறது தானம்மா என்று சத்தமாக கத்திக்கொண்டே அவளைக் கடந்தேன். தப்பு முழுவதையும் அவள் மேல் சுமத்திவிட்ட போதும் கூப்பாடு போட்டுக் கத்தினாள். கொஞ்சம் நிதானித்துக் காது கொடுத்தேன். திட்டலில் ஏதும் கெட்ட வார்த்தை இல்லாதது குறையாகவே பட்டது. ஆனால் என்ன, வழியில் வேறு யாரையும் சந்திக்காமலா போய்விடப் போகிறோம்? மாலை வெயில் கரைத்த மஞ்சள் குழம்பாக வந்து விழுந்தது. சைக்கிள் பாகங்களில் பட்டு பொன்னொழியாக மாறிற்று. அந்தச் சமயத்தில் என்னை ஒரு தேவனாக கற்பித்துக் கொள்ள அது உதவியது. துன்பங்களற்றது என் பாதை. சைக்கிள் என்னை கற்பக மரங்களிடம் கொண்டு சேர்க்கும். பூத்துவாலைகளில் மூடப்பட்ட சாலை, என்னைத் தவிர எதுவும் லட்சியமில்லை. போவேன், போய்கொண்டே இருப்பேன். என் அனுமானத்திற்கு வராத ஏதேதோ சொற்களை எனக்குள் முணுமுணுத்துக் கொண்டே மித வேகத்தில் நகர்ந்தேன். எதிர்ப்பக்கத்திலிருந்து ஒரு சிறுவன் வந்து கொண்டிருந்தான். பள்ளிக்கூட பையைத் தலையில் மாட்டிக்கொண்டு சுள்ளி ஒன்றைக் காலால் உதைத்துக் கொண்டே சோர்வின் சாயல் சிறிதும் மண்டாத முகத்தோடு வந்தவனை பார்த்ததும் இன்னொருவன் கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் மனசு ஆரவாரித்தது. கிழவனிடமோ பெண்ணிடமோ நடந்து கொண்டதைப் போலல்லாமல் இவனை வேறு வழியில் அணுக வேண்டும். பொடியன், சைக்கிளைப் பற்றி தெரிந்திருக்குமா இவனுக்கு? வெகு தூரத்திலிருந்து நடந்து வருகிறான். சைக்கிள் விடத் தெரிந்திருக்காது. ஒருவேளை சைக்கிளை தொட்டுப் பார்த்திருக்கலாம். கொஞ்ச தூரம் தள்ளிப் பார்த்திருக்கலாம். மிஞ்சிப் போனால் குரங்கு பெடலில் கால் போட்டு டொக் டொக் என்று அடித்திருப்பான். அவ்வளவுதான். இவனை மடக்க வித்தை காட்டுவதுதான் வழி. அதில் என் சைக்கிளுக்கு அலாதியான விருப்பமுண்டு. சீழ்க்கை கூடியது. நடுச்சாலைக்கு நகர்த்தினேன். அங்கே நீண்ட வெள்ளை செவ்வகத்தில் கைகளை பின்பக்கமாக கட்டிக்கொண்டு சைக்கிளை சாலையை பிரிக்கும் கோடுகள் இடைவெளி விட்டுவிட்டு கிடந்தன. ஓர் இடைவெளியில் புகுந்து அடுத்த இடைவெளிக்குள் வளைந்து சர்க்கஸ் காட்ட ஆரம்பித்தேன். நெடிய பாம்பின் வளைதல் லாவகத்தோடு அதை மிக முடிந்தது. கவனித்துக் கொண்டன. எளிதாகவே செய்ய கண்கள் சிறுவனையும் அவன் பிரமை தட்டிப் போய் அப்படியே நின்று கொண்டான். பிளந்த வாயோடு இமைக்காமல் வார்த்தை எதுவும் வீசவி தூரம் வித்தையைத் பார்த்துக் கொண்டிருந்த அவனை நோக்கில்லை. அவனைத் தாண்டிய பின்னும் நீண்ட டர்ந்தேன். முதுகில் அவன் கண்களின் பதிவு உரைத்துக் கொண்டே இந்நிலைக்கு தட்டவில்லை. அதை மீறி பழைய வந்தேன். இருந்தது. அந்த உறுத்தல் மறைந்த பின்பே வெகுநேர வித்தையால் சோர்வு ஏதோ ஒன்று என்னை இயக்கியது. இன்னும் எத்தனை தூரம் கடக்க வேண்டியிருக்கிறது? இந்த அல்பச் சிறுவனுக்கு வந்து போய்விடுவேன். காட்டிய வித்தையிலா தள சுற்றிலுமான லயம் எதிர்ப்படும் ஆட்களுமே கவனத்தில் வேகத்தைக் குறைக்காமல் முன்னேறிக் கொண்டிருந்தேன். காட்சிகள் மறைந்தன. இருந்தார்கள். போய்க் கொண்டிருப்பதில் எவரையும் காணாமல் அப்படியே சோர்ந்துவிடும் போலிருந்தது. அந்தச் சமயத்தில் எனக்கு முன்னால் சுமாரான வேகத்துடன் சைக்கிளில் என் மனம் போய்க் கொண்டிருந்தவனைக் கண்டேன். உடல் துடிக்கத் தொடங்கியது.
அவனை என்ன செய்வதென்று யோசிக்க முடியவில்லை. அதற்குள் கூடிய வேகத்தின் ஒரே ஜோரில் என் சைக்கிள் அவனை சைடு வாங்கி கடந்தது. அப்படியே ஒரு போய்க் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இசைவான வேகத்தில் தலையை திருப்பி உதடு கோண சிரிப்பொன்றை உதிர்த்துவிட்டேன். உண்மையில் அது அந்த நேரத்தில் என்னையும் அறியாமல் நடந்துவிட்டது. அவனை சீண்டிவிட வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருக்கவில்லை என்றுதான் தோன்றியது. அவனுக்கோ என் சிரிப்பின் கீறலில் இரத்தம் பீச்சு எடுத்திருக்க வேண்டும். 4 அடி தூரம் கூட கடந்திருக்க மாட்டேன். காற்றை அரிக்கிற சத்தம் செவியுரசிப் போனது. எனக்கு முன்னால் அவன் அதே வேகத்தில் முன்னேறி தலை திருப்பி சிரிப்புதிர்த்தான். தீ நிற உதடுகள் எனக்குள் நெருப்புப் பந்தை வீசின. வாதக்கழைக்கிறான் என்பது உறுதிப்பட்டது. நான் அதையொன்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆயினும் தொடங்கியது நான்தானே. இத்தோடு முடித்துக் கொள்ள வேண்டும். இல்லை, தொடர வேண்டும். யோசிக்கிற நேரமில்லை. என்னை கடந்து அவன் வெகுதூரம் போய்விடக்கூடும். முன்பு எப்போதும் பார்த்திராத முகம் என்றாலும் கால் வைத்த பிறகு பின்வாங்கல் இல்லை. கால்கள் தாமாக இயங்கத் தொடங்கின. கையில் வாள் இல்லை. அதைத் தாக்கியபடி துரத்தினால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் சைக்கிள்தான் என் ஆயுதம். அதுவே அவனுக்கும் எனக்குமான ஒரே ஒற்றுமை. என் சைக்கிள் என்னை கைவிட்டு விடாது. அதனோடு எத்தனை ஆண்டு பழக்கம். இதை ஒரு வழிக்கு கொண்டு வருவதற்குள் என்னவெல்லாம் பட்டிருக்கிறேன். முழங்காலுக்கு கீழ் மோது கட்டிக் கிடக்கும் அசிங்கங்களெல்லாம் இதனால்தான். முட்டி உடைந்து, குப்புற விழுந்து, புறையோடிய புண்களோடு, ஏச்சுகள் பெற்று சாதாரணமாகவா பட்டிருக்கிறேன்? இனி எந்தச் சமயத்திலும் குப்புறத் தள்ளிவிடாது. என் வேகம் கூடுவதை ஒரு பக்கப் பார்வையில் உணர்ந்து கொண்டு அவன் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தியதை அறிய முடிந்தது. ஆனாலும் அவனுக்கும் எனக்குமான இடைவெளி வெகுவாக குறைந்து வருவது அவன் பின்பக்கம் எனக்கு துலங்குவதிலிருந்து தெரிந்தது. அவனை மிஞ்சிவிட முடியும் என்கிற நம்பிக்கை பெரிதாகிக் கொண்டே வந்தது. ஒரு கட்டத்தில் அவன் சைக்கிளுக்கு சமமாக வந்திருந்தேன். அப்போதுதான் ஒருவரை ஒருவர் நேராக பார்த்துக் கொண்டோம். துவேசம் தொனித்த பார்வையில் எங்கள் பகை பிறவிதோறும் தொடர்ந்து வருகிறதாய்ப்பட்டது. சைக்கிள்தான் எங்கள் வெற்றிக்குச் சாதனம் என்பது கூட மறந்து போய்விட்டது. விட்டிருந்தால், சைக்கிளை விட்டு இறங்க முடிந்திருந்தால் நாய்களைப் போல குதறிக் கொண்டிருப்போம். அந்தச் சில நொடிகள் கடக்கையில் யாரும் சளைத்தவரல்ல என்பது உறுதிப்பட்டது. அவன் அடிக்கடி என்னை பார்த்துக் கொண்டும் முன்னே பார்த்துக் கொண்டும் விதித்தான். அது 2 பேருமே எதிர்பாராத ஒன்று. எதிரில் இரட்டை மாட்டு வண்டி ஒன்று அசைந்தசைந்து போய்க் கொண்டிருந்தது அவனுக்கு நேராக. அவன் சைக்கிளை வளைத்து திருப்ப வேண்டும். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நான் மனம் இளகித் தள்ளிப் போனால்தான் அவன் நகர்ந்து வளைய முடியும். நானோ அணைத்து ஓட்டினேன். மாட்டுவண்டிக்கு அருகில் வர வர அவன் வேகத்தைக் குறைத்து பிரேக் போட வேண்டியதாயிற்று. எதிர்ப்பக்கம் நகர்ந்து வெள்ளைக் கோட்டுக்கப்பால் போய் மாட்டுவண்டியைக் கடந்து நான் போய்விட்டேன். விதிகளை மீறியதாய்த் தோன்றினாலும் அங்கே எந்த விதியும் செல்லுபடியாகாது. எதற்கு விதிகள்? அவற்றின் ஓட்டைகளை அறிந்து கொண்டு புகவோ விதிகளைத் தெரிந்து அதன்படி ஏமாற்றவோதானே. அவரவர் திறமைப்படி எதையும் கையாளலாம். கட்டுப்பாடுகள் அற்றது இது. என் அருகில் அவன் வருவானேல் எட்டி உதைத்து தள்ளவும் செய்வேன். முடிந்தால் அவனும் செய்து கொள்ளட்டும். சாலை விதிகளையும் கூட மீறத்தான் போகிறேன். நாங்கள் போக வேண்டிய இடது பக்கம் மழை அரிப்பால் குழிகள் விழுந்து தூர்ந்து கிடந்தது. வளைந்து நெளிந்து திடீர் பிரேக் போட்டுத்தான் போக வேண்டியிருந்தது. போக்குவரத்து அதிகம் இல்லாத இந்தச் சாலையில் எந்தப் பக்கம் போனால் என்ன, வலதுபுறச் சாலையில் விரைந்தேன். அவனோ மாட்டு வண்டியிலிருந்து மீண்டு திரும்பி வெகு தூரத்தில் புள்ளி போல வந்து கொண்டிருந்தான். மனசுக்குள் கருவித் துப்பினேன். என்னை மிஞ்ச இவனுக்கு என்ன யோக்கியதை? ரொம்ப நிம்மதியோடு ஒரு கையால் ஹேண்டில் பாரை பிடித்துக் கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்து மெல்லவே ஓட்டினேன். அவன் பெரிதாகிக் கொண்டே வந்தான்.
வரட்டும், இன்னும் கொஞ்சம் வந்த பின்னால் வேகம் காட்டிக் கொண்டால் போயிற்று. என்னை நெருங்குகிற அற்ப சந்தோஷத்தை கொஞ்ச நேரம்தான் அனுபவித்துவிட்டு போகட்டுமே. பெரிய மனது பண்ணுகிற தோரணையால் ஒரு மிடுக்கும் கூடியது. என் அனுமானம் மிகப்பெரிய தவறாகிவிட்டது. எதிர்ச்சாரியில் நான் போய்க் கொண்டிருந்தேனாகையால் நேர் எதிரில் ஒரு கார் மிதமெஞ்சிய வேகத்தோடு சீறி வந்தது. சட்டென்று என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒழிந்தேன் என்று நினைத்துக் கொண்டே வளைத்தேன். புளிய மரங்களுக்கு இடைப்பட்ட பள்ளத்தில் பாய்ந்து முட்டி நின்றது. வேக அதிர்வில் என் உயிர்நிலையில் பெரும்பலி, என்றாலும் முகத்தை கூடச் சுளிக்கவில்லை. மனம் வலியைத் தின்று சிரித்துக் கொள்ளும். எதுவும் ஆகாதது போல் மெல்ல இறங்கிக் கூனிக் கொண்டது தெரியாமல் சமாளித்து சைக்கிளை தூக்கினேன். அவன் என்னை கடந்து போய்விட முடியும் என்பதை அறிந்தாலும் அவன் மகிழ்ச்சியைப் பார்க்கவோ ஏளனப் புன்கையைக் காணவோ திராணியில்லை. சாலையின் பக்கம் முகத்தை திருப்பவே இல்லை. அவன் விடுவானா? போய் ஹம்மா ஹம்மா ஜூ. திரைப்பட மெட்டில் கூச்சலிட்டுக் கொண்டே கடந்தான். பார்க்காவிட்டாலும் அவன் முகம் எப்படி ஜொலித்திருக்கும் என்பதையும் அவரது துள்ளாட்ட நிலையையும் ஊகிக்க முடிந்தது. பெடல் முழங்காலில் இடித்த சிராய்ப்பின் எரிச்சல் வேறு. கொத்திய முட்கள், இலைகளிலிருந்து சைக்கிளை மீட்டு வந்து நிறுத்தி ஒருமுறை சுற்றிச் சரிபார்த்துவிட்டு ஏறினேன். குதியாளம் போட்டு ஏளனம் செய்யும் அவன் எவ்வளவு தூரம் மிஞ்சிப் போய்விட முடியும்? கண்ணுக்கெட்டிய தூரம் வரை அவனைக் காணோம். ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் வெல்லும் போதல்லவா முடிய வேண்டும். கூடிய வரைக்கும் முயன்று பார்த்துவிடுவது. சைக்கிள் பூ போலப் போனது. தினந்தோறும் துடைத்து எண்ணெய் விட்டு பாதுகாத்து வருவதற்கு பிரதியுபகாரமாக விசுவாசமாகவே உழைத்தது. எவ்வளவு வேகம் போன போதும் அவன் தென்படவே இல்லை. ஒரு நாளும் இவ்வளவு வேகம் போனதில்லை. அலுப்பாக இருந்தது. கூடவே மெல்லிய இருளும் பரவிவிட்டது. சோகையாக கால் மெல்ல மிதியை குறைத்துக் கொண்டிருந்தது. அப்போது மங்கலாக ஓர் உருவம் தெரிந்தது. நிச்சயம் அவனாகவே இருக்க வேண்டும். மீண்டும் கால்களில் சக்தி கூடியது. புழுக்கள் தொற்றி ஏறுவது போல மொயத்து உணர்வு ஏறியது. போகப் போக அவன் தெரிந்தான். சைக்கிள் ஸ்டேண்ட் போட்டு நிறுத்தியிருந்தது. கீழே உட்கார்ந்து என்னவோ செய்து கொண்டிருந்தான். பஞ்சராகி இருக்க வேண்டும். இல்லை, செயின் கடை விழுந்திருக்க வேண்டும். அவன் முழுசுமாய் தெரியத் தொடங்க உற்சாகம் பீரிட்டது. சைக்கிள் சீட்டிலேயே எகிரிக் குதித்து கத்தினேன். அவனுக்கும் என் குரல் கேட்டிருக்கும். குனிந்தபடியே அவன் பழுது பார்ப்பதில் முனைந்திருந்தான். ஒரு நிமிடம் இறங்கி அவனுக்கேதும் உதவலாமா என்று மனசின் நல்ல பகுதி கேட்டது. இதைவிடவும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமா? அவனை பழுது பார்த்துவிடக்கூடிய அளவு சிறியதாகத்தான் இருக்கும். அதனாலேயே அவன் மும்முரமாயிருந்தான். முடித்ததும் நிச்சயம் என்னைத் தொடர்வான். இது முடிந்துவிடாது. நான் அறிவிக்கக் கூடாது. முடிந்துவிட்டதாக அறிவிப்பவன் எவனோ அவனே தோற்றவன். என் வேகத்தை நிறுத்தாமல் தொடர்ந்தேன். எந்த நிமிடமும் அவன் வரலாம். முந்திப்போக எத்தனிக்கலாம். எண்ணமிட்டுக் கொண்டே மிதித்தேன். நகரத்தின் வால் முனை ஒன்றை அடைந்து விட்டிருந்தேன். வண்ண விளக்குகளால் ஒளியூட்டப்பட்ட அந்நகரம் என்னை தன்னுள் திணித்துக் கொண்டது. இனிமேல் அவன் என்னை எட்டவே முடியாது. ஏன், ஏதாவது சந்துக்குள் இருந்து திடீரென்று முன்னால் குதிக்கலாம். எத்தனையோ சைக்கிள்களுள் ஒன்றாக என்னுடையதும் கலந்துவிட்டது. ஆனால் எந்தச் சைக்கிளும் என்னை முந்திவிடாமல் பார்த்துக் கொள்வதில் கவனமாயிருந்தேன். இனிமேல் அப்படித்தானே இருந்தாக வேண்டும். சுபமங்களா, நவம்பர் 1995. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.